Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா do you and are you இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன, இதை எதை எங்க எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இங்க ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. நீ போகிறாயா அப்படினு சொல்லி இருக்கு, நீ ஹாப்பியா இருக்கியா அப்படினு சொல்லி இருக்கு. இதுல நீ போகிறாயா அப்படின்றத do you go அப்படினு சொல்லணுமா இல்ல are you go அப்படினு சொல்லணுமா? நீ ஹாப்பியா இருக்கியா அப்படின்ற இடத்துல do you happyன்னு சொல்லணுமா are you happyன்னு சொல்லணுமா? இதில் நிறைய பேர் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ போகிறாயா அப்படின்றதுக்கு do you go அப்படின்னு சொல்லணும், நீ ஹாப்பியா இருக்கியா அப்படின்றதுக்கு are you happy அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதில் இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அதே சமயம் இந்த are youக்கு பக்கத்தில் இந்த happy அப்படின்ற வேர்டு மட்டும்தான் வருமா, இல்லை வந்துட்டு இதை are youக்கு பக்கத்தில் இல்லை goன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோமா? இது இல்லாமல் வேறு என்ன சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணணும்? இதே மாதிரி வேறு என்ன வேர்டை வந்து இந்த are youக்கு பக்கத்தில் நம்ம ஆட் பண்ணி கேட்கணும்? do youக்கு பக்கத்தில் verb வருமா இல்லை ஹாப்பின்ற வேர்டு வருமா? கன்ஃபியூஸ் ஆகுதா? ஸோ இது எல்லாமே தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? டன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், do youவோட யூசேஜ் பார்த்துடலாம். அடுத்ததான் are youவோட யூசேஜ் பார்க்கலாம். ஏன்னா do you சிம்பிள், ஆனால் are you நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை 5 கேட்டகரியாக பிரித்து நான் சொல்வேன். ஓகேவா? டன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம do youவோட யூசேஜ் வந்து பார்த்துடலாம், சரியா? ஸோ do you வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் நம்ம do you யூஸ் பண்ணுவோம், சரியா? ஆல்ரெடி நான் சிம்பிள் ப்ரெசன்ட்டோட யூசேஜ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், டே வைஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸில். ஸோ நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டன். ஸோ இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நீ சாப்பிடுகிறாயா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ நீ இதை சாப்பிடுகிறாயா அப்படின்றத எப்படி கேள்வி கேட்போம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் கேட்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே டூ இருக்கணும், அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் இருக்கணும், சரியா? டன். ஸோ சில பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல சிஸ்டர், சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டே வைஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸில் நீங்கள் வரிசையாக டென்ஸ் ஒன்று நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெளிவாக புரியும். இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸை லிசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. டன். ஸோ இதில் வந்து பாருங்கள், நீ சாப்பிடுகிறாயா அப்படின்னு சொல்லியிருக்கு. எடுத்த உடனே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூ யூஸ் பண்ணணும். அடுத்ததான் சப்ஜெக்ட் எழுதணும். இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீ அப்படின்றது சப்ஜெக்ட், சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல யூ அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்ததான் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் எழுதணும். இதில் வேர்ப் என்ன, சாப்பிடுகிறாயா, அதுதான் வந்து வேர்ப், சரியா? அப்போது சாப்பிடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், நம்ம ஈட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது do you eat, do you eat, நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போ do you eat அப்படின்னு கேட்கலாம். நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போது நீ அப்படின்றதுக்கு எடுத்தோடனே கேள்விக்கு டூ யூஸ் பண்ணியாச்சு, நீ அப்படின்றதுக்கு யூ. do you போகிறாயா அப்படின்றதுக்கு கோ, do you go, நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீ வருகிறாயா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது do you அடுத்தது வருகிறாயா அப்படின்றதுக்கு நம்ம கம் யூஸ் பண்ணுவோம். do you come அப்படின்னா நீ வருகிறாயா, do you come with me, நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீ சமைக்கிறாயா அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ அப்படின்ற போது do you அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. சமைக்கிறாயா அப்படின்றதுக்கு cook, do you cook, நீ சமைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போது நீ ஐஸ்கிரீம் விரும்புகிறாயா அப்படின்னா உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அந்த ரெண்டு விதமாக கேட்போம். நீ ஐஸ்கிரீம் லைக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்போம், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல do you like ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுவோம். do you like ஐஸ்கிரீம், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? இதில் லைக் அப்படின்றது verb ஃபஸ்ட் ஃபார்ம், லைக் cook, come, go, eat. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா verb ஃபஸ்ட் ஃபார்ம், ஓகேவா? ஸோ அப்போ do you பக்கத்தில் என்ன தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா verb ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து திரும்பி கேள்வியாக நம்ம கேட்போம் இல்லையா? நீ சாப்பிடுகிறாயா அப்படின்ற போது do you eat அப்படின்னு சொல்கிறோம். நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போது இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா what do you eat அப்படின்னு சொல்லுவோம். வாட் do you eat அப்படின்னா நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படின்னு அர்த்தம். நீ போகிறாயா அப்படின்னு சொல்லும் பொழுது இதை WH கொஷனாக கேட்கும் பொழுது வேர் do you go அப்படின்னு சொல்லி கேட்போம். வேர் do you go அப்படின்னா நீ எங்கே செல்கிறாய் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த do you eatக்கு முன்னாடி வாட் சேர்த்தோம்னா நீ என்ன சாப்பிடுகிறாய், இந்த do you goக்கு முன்னாடி வேர் சேர்த்தோம்னா நீ எங்கே செல்கிறாய், அவ்வளோதான். ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த do youக்கு பக்கத்தில் have யூஸ் பண்ணி நம்ம கேட்போம். இப்போது do you have money அப்படின்னா உன்னிடம் காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம்.
do you have money, உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். இங்கே நீங்கள் சொன்னீங்க இந்த do youக்கு பக்கத்தில் இந்த verb தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ எப்படி இங்கே have வந்துச்சு அப்படின்னா, சில நேரம் இந்த have இருக்கு இல்லையா, அது கூட அந்த மெயின் verb-ஆக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? ஸோ இப்போ do you have money அப்படின்னா அந்த have அப்படின்றது என்னது verb ஃபஸ்ட் ஃபார்மாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். have ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து have உடைய ஃபஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு have, செகண்ட் ஃபார்ம் வந்துட்டு had, தேர்டு ஃபார்ம் என்ன அப்படின்னா had. ஓகேவா? இது verb ஃபஸ்ட் ஃபார்ம், இது செகண்ட் ஃபார்ம், இது தேர்டு ஃபார்ம். சரி, அப்போ do you have money அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இருக்கா? do you have a car, உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்கா? do you have a bike, உன்கிட்ட பைக் இருக்கா? do you have mobile phone, உன்னோட மொபைல் ஃபோன் இருக்கா? do you have time, உன்கிட்ட உனக்கு நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம do you யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக மொத்தம் ரெண்டே விதம் தான். என்ன அப்படின்னா do youக்கு பக்கத்தில் verb ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், அதே சமயம் do youக்கு பக்கத்தில் இந்த மாதிரி have யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம do you யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆர்யூக்கு வந்து 5 கேட்டகரியாக நம்ம பிரித்து நம்ம ஆர்யூ வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதை ஆர்யூ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆர்யூ வந்து 5 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆர்யூ கூட ப்ரிப்போசிஷன் சேர்த்து சொல்லணும், அடுத்து ஆர்யூ கூட நவுன் சேர்க்கணும், அடுத்து அட்ஜெக்டிவ், அடுத்து தான் ஆர்யூக்கு பக்கத்தில் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது பிளேயிங், குக்கிங், வாட்சிங், ஸ்லீப்பிங் அப்படின்னு அந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்கிறது. அடுத்ததாக ஆர்யூக்கு பக்கத்தில் verb தேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போது கோவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி verb தேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி நம்ம கேட்குறது. சரியா? ஸோ இந்த மாதிரியான 5 கேட்டகரியில் நம்ம ஆர்யூ வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இதில் அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுன்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அண்டர், ஆன், அட், இன், பிஹைண்ட், beside, near, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், இப்போ நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் ஐ எம் அட் ஹோம் அப்படின்னு சொல்வேன். அப்போ அந்த அட் அப்படின்றது என்னது? ப்ரிப்போசிஷன். நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம அட், ஆன், இன் இந்த மூணுத்துக்குமான யூசேஜ் வந்து நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரியான ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். அடுத்ததான் நவுன். நவுன் அப்படின்னா என்னென்னா ஒரு பெயர்ச்சொல், அதை தான் வந்து நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ என்ன எடுத்துக்கோங்க, என்னோடய நேம் என்ன? சுகன்யா. ஸோ இந்த சுகன்யா அப்படின்றது என்ன அப்படின்ற ஒரு பெயர்ச்சொல். ஓகேவா? அதே சமயம் நான் யார்? நான் ஒரு டீச்சர் இல்லையா? ஸோ அந்த டீச்சர் அப்படின்றது என்னது? ஒரு பெயர்ச்சொல். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு டாக்டர், இவங்களெல்லாம் கூட என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த டாக்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எம்ப்ளாய், ஸ்டாஃப், இதெல்லாம் கூட என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெயர்ச்சொல் இல்லையா? அடுத்தது பாருங்கள், அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா அந்த நவுனை பற்றின கூடுதல் விளக்கத்தை கொடுக்கும், அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு பையன் இருக்கான், இப்போது ஒரு பாய் வந்து இருக்கான். அந்த பாய் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா உயரமாக இருக்கான். அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அவன் வந்து ஒரு உயரமான பையன் அப்படின்னா டால் பாய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அவன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கான் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா அப்போ என்னென்னு சொல்லுவோம்? நம்ம ப்ரில்லியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரில்லியன்ட் பாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரில்லியண்ட்டான பையன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதே மாதிரி அவள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படின்னா ஷீ இஸ் அ ஸ்மார்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்மார்ட், ப்ரில்லியண்ட், டால், அவள் அழகாக இருக்கா அப்படின்னா ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாதிரி அந்த கேர்ள் அப்படின்றது நவுன், அந்த கேர்ள் எப்படி இருக்கா? பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அப்போ அந்த பியூட்டிஃபுல் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஓகேவா? பாய் அப்படின்றது ஒரு நவுன், அந்த பாய் எப்படி இருக்கான்? ஸ்மார்ட்டாக இருக்கான். அப்போ ஸ்மார்ட் பாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே மாதிரி ஸோ டால், பிரில்லியன்ட், ஷார்ட்டாக இருக்கா? ஷார்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷார்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வேர்டெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், ஸோ இது இப்போ கிளியராக இருக்கும். வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொன்னோம்னா இது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நான் சமைத்து கொண்டிருக்கிறேன், நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், அந்த கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஜி வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். அடுத்தது verb தேர்ட் ஃபார்ம். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு தெளிவாக என்ன புரியும். ஓகேவா? டன். ஸோ இந்த 5 கேட்டகரியாக நம்ம பிரித்து இந்த இடத்துல தான் நம்ம ஆர்யூ வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன், ஆர்யூ கூட ப்ரிப்போசிஷன் சேர்த்து சொல்கிறது. ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், ஆர்யூ அட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆர்யூ அட் ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆர்யூ அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அட் அப்படின்றது என்னது? ப்ரிப்போசிஷன். அப்போ ஆர்யூக்கு பக்கத்தில் அட் வந்துருச்சா? அட் அப்படின்றது என்னது? ப்ரிப்போசிஷன். ஆர்யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா நீ இந்தியாவிலேருந்து வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ ஃப்ரம் அப்படின்றது என்னது? ப்ரிப்போசிஷன்.
ஆர் யூ ஆன் இன்ஸ்டாகிராம், நீ இன்ஸ்டாகிராமில் இருக்கியா? அப்போ ஆன் அப்படின்றது என்னது? ப்ரிப்போசிஷன். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஆர்யூக்கு பக்கத்தில் நவுன் சேர்த்து சொல்கிறது. ஆர் யூ அ டீச்சர், நீ ஒரு ஆசிரியரா? நீங்கள் ஒரு ஆசிரியரா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போ ஆர் யூ அ டீச்சர். அடுத்து ஆர் யூ அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது ஆர் யூ அன் இண்டியன், நீ ஒரு இந்தியனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ ஆர் யூ அன் இண்டியன் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போது இந்தியன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டீச்சர் இதெல்லாம் என்ன அப்படின்னா நவுன், ஒரு பெயர் சொல். சரியா? ஸோ அப்போ அந்த ஆர்யூக்கு பக்கத்தில் இதை நம்ம சேர்த்து நம்ம கேள்வியாக கேட்போம். அடுத்தது ஆர்யூக்கு பக்கத்தில் அட்ஜெக்டிவ் சேர்த்து கேட்குறது. இப்போது ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐ எம் அ ஹாப்பி கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ ஒரு நல்லா ஹாப்பியான ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆர் யூ ஸ்ட்ராங், நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆர் யூ சேட், நீ சோகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது இந்த ஹாப்பி, ஸ்ட்ராங், சேட் இதெல்லாம் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஓகே. அடுத்தது ஆர்யூக்கு பக்கத்தில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்து சொல்கிறது. ஆர் யூ ஸ்லீப்பிங் அப்படின்னா நீ தூங்கி கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூ ஈட்டிங் அப்படின்னா நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆர் யூ குக்கிங் அப்படின்னா நீ சமைத்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். சரியா? வெறுமனே வேர்ப் மட்டும் சொல்ல மாட்டோம். ஆர் யூ ஸ்லீப் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே. அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் நம்ம டூ யூ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி கேட்போம். நீ தூங்குறியா அப்படின்னா டூ யூ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் நீ தூங்கி கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆர் யூ ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் இருக்குது, அதனால் நல்லா கவனிங்க. ஓகே. ஆர் யூ ஸ்லீப்பிங் அப்படின்னா நீ தூங்கி கொண்டு இருக்கிறாயா. வெறும் நீ தூங்குகிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது டூ யூ ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஆர்யூக்கு பக்கத்தில் வெறுமனே வேர்பு ஒன்னை மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வேர்பு கூட ஐஎன்சி சேர்த்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த வேர்பு தேர்ட் ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்யூக்கு பக்கத்தில் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது. இப்போ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், நீ இன்ட்ரெஸ்டாக இருக்கியா? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூ டயர்ட், நீ டயர்டாக இருக்கியா? ஆர் யூ எக்ஸைட்டட், நீ எக்ஸைட்டடாக இருக்கியா, உற்சாகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூ மேரிட், நீ திருமணமானவரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் ஒன் பாருங்களேன், ஆர் யூ ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர் யூ ஹியர் அப்படின்னா நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஆர் யூ டேர் அப்படின்னா நீ அங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இதெல்லாம் காமனாக வந்துட்டு இப்போது ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லுவோம் நம்ம, கொஞ்ச நேரம் லைனில் வெயிட் பண்ணு, இதோ வரையிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் திரும்ப நம்ம அந்த காலில் வந்து கேட்கும்போது ஹலோ இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆர் யூ தேர், ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆர் யூ தேர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஓகே, டன். ஸோ ஆர் யூ ஹியர்னா நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ தேர் அப்படின்னா நீ அங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். வெறுமனே வந்துட்டு ஆர் யூ தேர் அப்படின்னா நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, டன். ஸோ அடுத்தது வந்து ஆர் யூ தேர், ஆர் யூ ஹியர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது பாருங்கள். ஸோ இப்போது ஆர்யூ அப்படின்றது இந்த மாதிரியான 5 கேட்டகரிஸில் நம்ம பிரித்து சொல்லுவோம். ஓகே, டன். ஸோ இப்போ ஆர்யூ அண்ட் டூ யூ ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துடலாம். டூ யூ அப்படின்னா வந்துட்டு டூ யூ கூட ஃபஸ்ட் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே சமயம் டூ யூக்கு பக்கத்தில் ஹேவ் யூஸ் பண்ணியும் கேள்வி கேட்போம். இப்போ உன்னிடம் இருக்கா, உன்னிடம் வந்து காசு இருக்கா அப்படின்னா டூ யூ ஹேவ் மணி, உன்னிடம் காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். டூ யூ ஹேவ் கார், உன்னிடம் கார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ டூ யூக்கு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் ஆர்யூக்கு பக்கத்தில் 5 கேட்டகரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிப்போசிஷன், அடுத்ததான் நவுன் யூஸ் பண்ணுவோம், அடுத்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம், அடுத்து வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம், அடுத்ததாக வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஆர்யூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஆர்யூக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இனிமேல் வந்து இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இனிமேல் இது கரெக்டாக இதை யூஸ் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு 8 கொஷின்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 8 கொஷின்ஸை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர்யூ அண்ட் டூ யூவில் இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகெயின் நான் இதை வந்து வேறு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இல்லைனா நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு ஆன்சரை வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த 8 சென்டென்ஸில் வந்து எங்கே டூ யூ வரும், எங்கே ஆர்யூ வரும் அப்படின்றத நிதானமாக அதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லையா திரும்ப இந்த வீடியோவை ஒன்ஸ் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், அதை புரிஞ்சுட்டு அதை கவனித்து ஆன்சர் பண்ணுங்கள். அதே சமயம் நிறைய பேர் வந்து கொஷினை வந்து டைப் பண்ணுறீங்க, அந்த கொஷினோட எண்ணில் வந்து கொஷின் மார்க் போடவே மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒரு கேள்வி அப்படின்னா அந்த கேள்வியோட முடிவில் கண்டிப்பாக அந்த கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்கணும், கொஷின் மார்க் போடணும். ஸோ இப்போ நான் எழுதியிருக்க எல்லா சென்டென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எண்டில் கொஷின் மார்க் இருக்குது. இது ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு கேள்வி வாக்கியம். ஓகேவா? ஸோ இதை இங்கிலீஷில் இன்ட்ராகேட்டிவ்
இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே அதாவது கேள்வி வாக்கியம், கேள்வி கேட்குறது, அந்த கேள்வி வாக்கியத்தை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே எண்டில் என்ன இருக்கணும்? கேள்விக்குறி இருக்கணும். ஓகே, ஸோ இனிமேல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்ததை நான் அதை பார்த்துட்டு தான் நான் அதை சொல்கிறேன். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.